சாப்டர் 9. நீயா நானா. ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது. என் அருமை காதலி ராம் பியாரிக்கு ஆபத்து. காவலர்கள் ஆபத்தான நேரத்திலும் அந்த அறைக்குள் போகலாமா வேண்டாமா என்று குழம்பி நிற்க மகாராஜா உதய்பான் சிங் புகைக்குள் பாய்ந்தார். அறைக்குள் எதுவுமே கண்ணுக்கு தெரியவில்லை. புகை சற்று கலைந்ததும் பியாரி மகாராஜாவின் கண்ணில் தென்பட்டால் மயங்கி கிடந்தாள். அடுப்பு புகையை பிரசவித்து கொண்டிருந்தது. உதய்பான் அருகில் இருந்த ஜாடி நீரை ஊற்றி அடுப்பை அணைத்தார். நீரை பியாரியின் முகத்தில் தெளித்தார். அவளை அணைத்தார். உலுக்கி பார்த்தார். முடிந்த மட்டும் எழுப்பி பார்த்தார். வாய்விட்டு சத்தமாக பெயர் சொல்லி கூப்பிட்டும் பார்த்தார். பியாரியிடம் எந்த அசைவும் இல்லை. நாடி பிடித்து பார்த்தார். அது பலவீனமாக துடித்து கொண்டிருந்தது. அவளை தள்ளி எடுத்து இன்னொரு அறைக்கு கொண்டு சென்றார். கட்டிலில் கிடத்தி விட்டு வெளியே வந்தார். உடனே தலபேஷாகிக்கு மாளிகைக்கு சென்று அரண்மனை மருத்துவரை அழைத்து வாருங்கள், சீக்கிரம். உத்தரவை கேட்ட மறுநொடியில் அரண்மனை பணியாளர் ஒருவர் மகாராஜாவின் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். அந்த பணியாளர் தலபேஷாகி மாளிகை அடைந்தபோது அங்கே பல விருந்தினர்கள் ஏகாந்த நிலையில் கவிழ்ந்து கிடந்தனர். விருந்து நடந்த ஹாலில் மருத்துவர் இல்லை. வேக வேகமாக மருத்துவரது அறைக்கு விரைந்தார் பணியாளர். அங்கே அவர் கிர்ரெடுத்து கிடந்தார். அவரை எழுப்பி மகாராஜா அவசரமாக அழைத்திருக்கிறார் என்ற செய்தியை புரிய வைத்து அழைத்து வருவதற்குள் பெரும் பாடாக போய்விட்டது. மருத்துவர் பியாரியை சோதனையிட்டார். சில முதலுதவிகளை செய்தார். எந்தவித முன்னேற்றமும் இல்லை. யார் இந்த பெண்? என்ன நடந்தது? மருத்துவரின் இந்த கேள்விக்கு அந்த சமயத்தில் மழுப்பல் பதிலை சொல்ல முடியாத மகாராஜா அவ்வளவற்றையும் கொட்டிவிட்டார். இப்படியா ஒரு பெண்ணை காற்றே இல்லாத அறையில் அடைத்து வைப்பீர்கள்? மருத்துவரின் குரலில் தெரிந்து கண்டிப்பு மகாராஜாவுக்குள் நடுக்கத்தை கொடுத்தது. நீங்கள் என்ன கேட்டாலும் தருகிறேன். இந்த பெண்ணை எப்படியாவது உயிர் பழைக்க வைத்து விடுங்களேன். கம்பீர குரல் கெஞ்சிக் கொண்டிருந்தது. மருத்துவரும் தன்னால் ஆன முயற்சிகளை செய்து பார்த்தார். பின்னர் தன் சாலேசுரத்தை கழற்றிவிட்டு தலையை குனிந்தபடியே சாரி என்றார். மகாராஜா தலையை குனிந்து உட்கார்ந்தார். உடல் மொழி அவர் அழுவதாக சொன்னது. உண்மையில் அப்போது மகாராஜா அழுது கொண்டதற்கான காரணம் அவரை ஆக்கிரமித்திருந்த பயம். அட பாவி மக்கா, நம்ம இம்புட்டு நாளும் உத்தமருன்னு நம்பிக்கிட்டு நம்ம மவராசா இப்படி ஒரு கேடுகிட்ட பித்தாட்டக்காரரா, பொம்பளை பொறுக்கியா இருப்பாருன்னு நினைச்சே பார்க்கலையே. இம்மாதிரியாக மக்கள் எல்லாரும் பேச தொடங்கிவிட்டால் என்ன உதைப்பான், இப்படி அநியாயத்துக்கு ஒரு பொண்ணை கொன்னுட்டீரே, உம் அந்தஸ்துக்கு இப்படி ஒரு அவமானம் தேவையா? இப்படி அயல் சமஸ்தான மகாராஜாக்களும் நாக்கை பிடுங்க மாதிரி கேள்விகள் கேட்டால்? உதய்பான்ஜி, நீங்கள் உங்கள் சமஸ்தான பெண்களை எல்லாம் சித்திரவதை செய்கிறீர்கள். அரசு உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கும் சட்டப்படி. இப்படி பிரிட்டிஷ் நாட்டாமைகள் பீதியை கிளப்பினால் விஷயம் வெளியே தெரிந்துவிட்டால் இதுவரை கட்டி காத்த இமேஜின் கோவணத்தை உருவி நடுத்தெருவில் நிறுத்தி விடுவார்களே. மானம், மரியாதை, மகாராஜா மமதையை எல்லாம் விட்டுவிட்டு மருத்துவரின் கால்களில் விழுந்து விழுவதுதான் ஒரே வழி என்று உதய்பானுக்கு தோன்றியது. காவலர்களை வெளியில் போகச் சொன்னார். குரலை தாழ்த்தி மருத்துவரிடம் பேசினார். இப்படி அசம்பாவிதம் நடக்கும் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை. விஷயம் வெளியில் பரவிவிட்டால் பெரிய சிக்கலாகிவிடும். அதற்கு நீங்கள் தான் பெரிய மனது வைக்க வேண்டும். தயவு செய்து யாரிடமும் மறந்தும் சொல்லிவிடாதீர்கள். மகாராஜா கெஞ்ச மருத்துவரும் அதற்கான உறுதியளித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். நடந்தது எதுவும் யாருக்கும் தெரியக்கூடாது. உடலை ரகசியமாக எரித்து விடுங்கள். அரண்மனை காவலர்களுக்கு உத்தரவிட்டார் மகாராஜா. ராம்பியாரியின் முகத்தை இறுதியாக ஒரு முறை பார்த்து கொண்டார். அவரது கண்களில் நீர் திரையிட்டது. காவலர்கள் உடலை தூக்கி கொண்டு கிளம்பினர். குடிகாரன் பேச்சுதானே, விடிந்ததால் போய்விட்டது. மருத்துவர் தனக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் முந்தைய இரவு நடந்த விஷயங்களை விலாவாரியாக கூறிவிட்டார். மகாராஜாவால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. மக்கள் மத்தியிலும் விருந்தினர்கள் மத்தியிலும் உதய்பான் சிங்கின் நல்லவர் இமேஜ் நசுங்கி போனது. மகாராஜா யாரிடமும் பேசவில்லை. தோல்பூர் அரண்மனையில் தன் அறைக்குள்ளேயே அடைப்பட்டு கிடந்தார். 4 நாட்கள் எதுவும் சாப்பிடவில்லை. தலபேஷாகி ஏரியிலும் வன்விகாரிலும் தான் பாசமாக வளர்க்கும் பறவைகளையும் வனவிலங்குகளையும் கூட அவருக்கு பார்க்க தோன்றவில்லை. பியாரிக்காக சோகதாடி வளர்த்தார். இங்கேயே இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது என்று தோன்றியதால் வெளியூர் பயணம் செல்ல திட்டமிட்டார். தன் பாவங்களை கழுவ கோயில் கோயிலாக புண்ணிய யாத்திரை செய்ய ஆரம்பித்தார். ஹரித்வார் சென்று அங்கு சில நாட்கள் தங்கினார். அங்கிருந்து அப்படியே சிம்லா மலைப்பகுதியில் உள்ள சோலான் என்ற ஊருக்கு சென்றார். அங்கே தான் குருவாக நினைக்கும் சாமியார் ஒருவரிடம் சென்று மனம் விட்டு புலம்பினார். அழுதார். தெளிவு பெற்ற பின் சமஸ்தானம் திரும்பினார். சில மாதங்கள் கழித்து மீண்டும் தலபேஷாகி மாளிகை விருந்தினர்களால் நிரம்ப ஆரம்பித்தது. வாத்துகள் தங்கள் விதியை நொந்து கொண்டன. மகாராஜா உதய்பான் சிங்குக்கு பிரிட்டிஷ் ஆதரவாளர் என்ற முத்திரை இருந்து வந்தது. பிரிட்டிஷாரை குஷிப்படுத்தும் வகையில் அவர் அடிக்கடி தன் மாளிகையில் உல்லாச விருந்துகள் நடத்தி வந்தது அந்த முத்திரையை அழுத்தமாக்கியது. எல்லாவற்றுக்கும் மேலாக அது ஒரு சம்பவம் நடந்தது.
அது ஒரு தேர்தல் சமாச்சாரம். 1921 மன்னர்களை உறுப்பினர்களாக கொண்ட ஒரு கூட்டமைப்பு சேம்பர் ஆஃப் பிரின்சஸ் உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்புக்கு வேந்தராக, அதாவது சான்சலராக ஒருவர் இருப்பார் என்றும் அவர் மகாராஜாக்களின் கோரிக்கையை தேவைகளை வைஸ்ராயிடம் கொண்டு செல்வார் என்றும் கூறப்பட்டது. சாமானியர்களின் மொழியில் சொல்வதென்றால் இந்த கூட்டமைப்பு மகாராஜாக்கள் அமைத்த வருத்தமில்லாத வாலிபர் சங்கம். பெரிய அளவில் அதிகாரம் எல்லாம் கிடையாது, எல்லாம் வரையறுக்கப்பட்டவையே. இந்த கூட்டமைப்பு குறித்த மேலதிக விவரங்கள் பாட்டியாலா மகாராஜா பூபீந்தர் சிங்கின் வரலாற்றில் அத்தியாயம் 129 விவரிக்கப்பட்டுள்ளது. மன்னர்கள் கூட்டமைப்பின் முதல் வேந்தராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிகானீர் சமஸ்தான மகாராஜா கங்கா சிங். டெல்லியில் பாராளுமன்ற வளாகத்தில் ஒரு கட்டடம் இந்த அவைக்காக ஒதுக்கப்பட்டது. 108 மகாராஜாக்கள் இதில் உறுப்பினர்களாக இருந்தனர். தவிர பிற சிறிய சமஸ்தானங்களின் சார்பாக ராஜாக்கள் 12 பேரும் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இப்போதுள்ள MP MLAக்களுக்கு முன்னோடிகளாக மகாராஜாக்கள் திகழ்ந்தனர். அதாவது அவைக்கு ஒழுங்காக செல்வதெல்லாம் கிடையாது. ஆடிக்கு ஒரு முறை, ஆடித்தள்ளு பொடிக்கு ஒரு முறை சென்றாலே அதிசயம். மைசூர், பரோடா, ஹைதராபாத் போன்ற பெரிய சமஸ்தான மகாராஜாக்கள் எல்லாம் தங்களுக்கு பதிலாக பிரதிநிதிகளையே அனுப்பி வந்தனர். பாட்டியாலா சமஸ்தானத்தில் மகாராஜாவான பூபீந்தர் சிங் மன்னர்கள் கூட்டமைப்பின் தலைவராக பல முறை போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்பட்டு வந்தார். 1937 கூட்டமைப்புக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. வழக்கம் போல பூபீந்தர் சிங் தலைவராக மீண்டும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பூபீந்தர் சிங் மகாராஜா உதய்பான் சிங்கின் நெருங்கிய நண்பர். இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வர். ஒருவருக்கொருவர் குறித்து விருந்துகள் கொடுத்து மகிழ்வர். பல முக்கியமான விஷயங்களில் முடிவெடுப்பது குறித்து கலந்து ஆலோசித்துக் கொள்வர். ஆனால் அப்போது நடைபெற இருந்த மன்னர் கூட்டமைப்புக்கான தேர்தலில் பூபீந்தர் சிங்கை எதிர்த்து வேந்தர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக உதய்பான் சிங் அறிவித்தார். சே, உதய்பான் அப்படிப்பட்டவர் இல்லை, பொய்யான தகவல் என்றுதான் பூபீந்தர் சிங் நினைத்தார். உதய்பானிடம் விஷயத்தை கேட்டு வர சொல்லி தூதுவர்களை அனுப்பினார். அவர்கள் திரும்பி வந்து நெசந்தா மகாராஜா என்றனர். என்ன ஆயிற்றுவிருக்கு என்று குழம்பி போனார் பூபீந்தர் சிங். உதய்பானை தேர்தலில் இருந்து வாபஸ் வர வைப்பதற்காக தன் சமஸ்தானத்தில் முக்கியமான அதிகாரிகளை தூது அனுப்பினார். தனக்கும் உதய்பானுக்கும் பொது நண்பர்களாக இருக்கும் பக்கத்து சமஸ்தான மன்னர்களை தூது அனுப்பினார். ஆனால் உதய்பான் தன் முடிவில் முன்னோ பின்னோ வாங்குவதாக இல்லை. பூபீந்தர் சிங்கை நேரில் போய் பேசியிருக்கலாம். ஆனால் என்ன செய்ய, எதிர்த்து நிற்கப் போகிறேன் என்று சவால் விட்ட சிநேகிதரை தேடிச் சென்று பேச ஈகோ இடமளிக்கவில்லை. இறுதி முயற்சியாக கடிதம் ஒன்றை அனுப்பினார். அன்பு மகாராஜா உதய்பான் சிங் அவர்களுக்கு, தங்களின் முடிவு எனக்கு மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கிறது. இப்போது நம் இருவருக்கும் இடையே இருக்கும் உறவு எப்போதும் கெடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் போட்டியிலிருந்து விலகி விடுவீர்கள் என்று விரும்புகிறேன். இப்படிக்கு மகாராஜா பூபீந்தர் சிங். கடிதம் சர்வ ஜாக்கிரதையாக சென்று சேர்ந்தது. ஆனால் பதிலுக்கு உதய்பான் சிங்கிடம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கூட வந்து சேரவில்லை. உதய்பான் இவ்வளவு அடமாக இருப்பதன் பின்னணி என்னவென்று தோண்டி துருவி விசாரித்தார் பூபீந்தர். பின்னால் பிரிட்டிஷ் அரசு இருப்பது தெரிய வந்தது. நீயா நானா, ஒரு கை பார்த்து விடலாம் என்று மகாராஜா பூபீந்தர் சிங் தொடை தட்டி களத்தில் குதித்தார். மற்ற மகாராஜாக்களிடம் ஓட்டு வேட்டை நடத்துவதற்கென்று தனி கமிட்டி ஒன்றை அமைத்தார். கமிட்டி உறுப்பினர்களில் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை சமஸ்தானமாக பிரித்து அனுப்பப்பட்டனர். தேர்தல் செலவுக்கென ஏராளமான நிதி ஒதுக்கப்பட்டது. கமிட்டி உறுப்பினர்களின் தேர்தல் பயணத்துக்கென சிறப்பு வாகனங்கள், ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. அவர்கள் சென்று தங்குவதற்காக உயர்தர ஹோட்டல்களில் அறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. தண்ணீராக செலவழிக்கும் அளவுக்கு அவர்களுக்கு பணமும் கொடுக்கப்பட்டது. கவுன்சிலர் தேர்தல் என்றால் மக்களுக்கு பிளாஸ்டிக் குடம், எவர் சில்வர் தட்டு, அரிசி, நோட்புக், சில 100 பணம் கொடுத்து ஓட்டுக்களை வாங்கிவிடலாம். மகாராஜாக்களிடம் ஓட்டு கேட்க சும்மா போக முடியுமா என்ன? ஒவ்வொருவருடைய அந்தஸ்துக்கேற்ப பரிசு பொருள்களை கொடுத்து அனுப்பினார் பூபீந்தர் சிங். பூபீந்தர் சிங்கை எதிர்த்து உதய்பான் நிற்கிறாரா என்ற பல மகாராஜாக்களின் கண்கள் சிவந்தன. எங்கள் ஓட்டு பூபீந்தருக்கு என்று உறுதியளித்தனர். சில மகாராஜாக்கள் மட்டும் ஓட்டு கேட்டு வந்த உறுப்பினர்களை கண்டுகொள்ளவில்லை. அதன் மூலம் அவர்கள் உதய்பான் சிங்குக்கு ஆதரவு அளிக்கப் போகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமானது. ஆனால் பூபீந்தர் சிங்கின் பகீரத பிரயத்னங்களுக்கு முன் உதய்பானின் நாற்காலி கனவு தூளாகி போனது. பூபீந்தர் சிங் எளிதாக வெற்றி பெற்று மீண்டும் மன்னர் கூட்டமைப்பின் வேந்தரானார். சமஸ்தானத்துக்கென்று உதய்பான் செய்த உருப்படியான காரியம் என்ன என்று சொல்ல வேண்டும் என்றால் மழைநீர் சேகரிப்பு குளங்களை சொல்லலாம். சமஸ்தானம் முழுவதும் ஏகப்பட்ட ஏரி குளங்களை வெட்டி அருளினார். அவை இன்று வரை பயன்பற்றி கொண்டிருக்கின்றன. இந்திய சமஸ்தான இணைப்பு நடவடிக்கையின் போது உதய்பான் எந்தவித சிக்கலும் கொடுக்கவில்லை.
தோல்பூர் இணைப்பு ஒப்பந்தத்தில் மார்ச் 27, 1948 அன்று கையெழுத்திட்டார். ராஜ் பிரமுக் என்ற டம்மி பதவியை வாங்கிக் கொண்டு கௌரவ நடிகராக ஒதுங்கிக் கொண்டார். தோல்பூர் சமஸ்தானத்தின் கடைசி மகாராஜாவான உதய்பான் சிங் பற்றி சொல்வதற்கு இன்னும் ஒரு வரி பாக்கி இருக்கிறது. அக்டோபர் 22, 1954 ஆண்டு அவர் தன் காதல் வேலைக்காரி ராம் பியாரியிடம் சென்று சேர்ந்தார். தோல்பூர் ராஜ குடும்பத்தினர் பற்றி இன்னொரு வரி சொல்லலாம். பிஜேபியின் முக்கியஸ்தர்களுள் ஒருவர் உதய்பானுவின் மருமகள். வேறு யாருமல்ல, ராஜஸ்தானின் முதல் பெண் முதல் மந்திரியும் முக்கிய அரசியல்வாதியுமான வசுந்தரா ராஜே சிந்தியா தான்.